இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கூட்டணி கட்சிகளை சந்தித்து வரும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம். பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டம். தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை. புதுச்சேரி அரசு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்ப தேதி ஒத்திவைப்பு. நிர்வாகத்துறை சார்பில் அறிவிப்பு. கோடை காலத்திற்கு முன்பே சுட்டெரிக்க துவங்கிய வெயில். பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி நிர்வாகிகளோடு தனக்கு ஆதரவு தரக்கோரி கலந்த ஆலோசனையில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அக்கட்சி முன்னிறுத்தியுள்ளது. இதையடுத்து நமச்சிவாயம் கூட்டணி கட்சிகளை சந்தித்து ஆதரவு கோரி வருகின்றார். அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்ற வேட்பாளர் நமச்சிவாயம் பாமக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி நடைபெற்றால் இதன் மூலமாக ஒரே எண்ணம் உள்ள ஆட்சி நடக்கிற போது மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற முடியும். ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்தவித வளர்ச்சியும் செய்யவில்லை. இதையெல்லாம் மக்கள் முன்னிறுத்தி நாங்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கொடுத்தோமோ அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். மேலும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக செல்லுகின்ற போது புதுச்சேரி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த திட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தி தலை சிறந்த மாநிலமாக புதுச்சேரி உருவாக்குவதற்கு தான் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் உறவு பாலமாக இருந்து அதை மாநில மக்களுக்கு நிறைவேற்றி வைப்பேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்த பிறகு 1750 கோடிக்கு பணம் மத்திய அரசிடமிருந்து மானியமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு 1250 கோடி ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசின் உதவியோடு செயல்படுத்தி வருகின்றோம் என தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில், தங்கள் குறைகளை சொல்லும் காங்கிரஸ் கட்சியானது மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதும் புதுச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சர் இருந்தபோதும் பெற்றுத்தராத மாநில அந்தஸ்தை எங்களிடம் எப்படி கேள்வி கேட்க முடியும் என்றும், காங்கிரஸ் எம்பி பாராளுமன்றத்தில் 4 கேள்வியை எழுப்பியதோடு சரி, எந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார், எவ்வளவு நிதியை பெற்றுத் தந்தார், எதுவும் இல்லையே என்றவர், எதையும் பெற்றுத்தர முடியாத பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார். செய்ய முடியாது. இப்போ மட்டும் நீங்க போய் எப்படி செஞ்சிட போறீங்க? உங்க அதிகாரம் உங்க கையிலே இருந்தது, நீங்களே செய்யறதுக்கு எல்லாமே இருந்தது. அப்போ செய்யாமல் இன்றைக்கி நீங்கள் எதிர்கட்சியாக போய் உட்காந்து நீங்கள் எதை செய்ய போகிறீங்க? கடந்த காலங்களில் எதிர்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உட்காந்து என்ன பண்ணார்? 4 கேள்வி கேட்டு வந்தார் பாராளுமன்றத்தில். கேள்வி கேட்டு பதிலை வாங்கிட்டு வந்தாரே தவிர அதற்கான திட்டங்களை வாங்கி வந்தாரா? இல்லை. நிதியை வாங்கிட்டு வந்தாரா? இல்லை. எந்த திட்டத்தையும் வாங்க முடியாத, எந்த நிதியையும் வாங்க முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையா? அவரே சொல்லியிருக்கார். அவர் பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இந்த பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அது மாதிரி போக பிடிக்காதவருக்கு நம்ம வாக்களித்தோம்னா எப்படி பாண்டிச்சேரிக்கு எல்லா திட்டங்களும் வரும்? அதை பொதுமக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு ஆர்வம் இல்லாத, போவதற்கு மனம் இல்லாத ஒருத்தரை வலுக்கட்டாயமாக நீங்கள் அந்த பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்புனீங்கன்னா அங்கே போய் உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவார். புதுச்சேரியில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்து மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இதனையொட்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு பிரிவுகளுடன் தொடர்ந்து தேர்தல் பணியாற்றுவது குறித்தும் பொதுமக்களிடம் எவ்வாறு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமை தாங்கி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களிடம் எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்து, பாஜக அரசால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் பிரச்சாரம் செய்ய அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ரமா வைத்தியநாதன், விஜயகுமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு அமைச்சக உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் காரணமாக விண்ணப்ப வரவேற்பு தேதி குறிப்பிடப்படாமல் நிர்வாகத்துறை சார்பில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு அமைச்சக உதவியாளர் பணியிடங்களுக்கு கடந்த 14ஆம் தேதி நேரடி நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது. அரசு இணையதளத்தில் மார்ச் 25ஆம் தேதி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அடுத்த மாதம் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதேபோல் 26 இளநிலை நூலக உதவியாளர் பணியிடங்களுக்கு அதே தேதியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இது தொடர்பான அறிவிப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் புதுச்சேரியில் அமலுக்கு வந்துள்ள காரணமாக அரசு பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு தேதி குறிப்பிடப்படாமல் நிர்வாக சீர்திருத்தத்துறை தள்ளி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பெரும் சிரமமடைந்தனர். கோடைக்காலம் என்றால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் சில நேரங்களில் இருப்பது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இயல்பான வெப்பத்தை விட இந்த ஆண்டு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடக்கத்திலேயே வெயிலின் தாக்கம் உக்கிரமாக காணப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் +2 மாணவர்களுக்கு தேர்வு முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு பிறகு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வானது துவங்க உள்ளது. ஆனால் புதுவையில் வெயிலின் தாக்கம் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு சுட்டெரிக்கிறது. இதனால் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வில் கவனம் செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் வேலைக்கு செல்வோர், வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட பலரும் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அதிக வெப்பம் ஒரு சவாலாகவே இருக்கிறது. இதேபோல் புதுச்சேரி கடற்கரையில் எப்போதுமே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய விடுமுறை நாட்கள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அளவு கடந்ததாக இருக்கும். ஆனால் தற்போது வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் உள்ளதால் சுற்றுலா பயணிகளை மரத்தடி நிழலில் ஒதுங்கி நிற்பதை நம்மால் காண முடிகிறது. மேலும் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் இளநீர், தர்பூசணி, கிர்ணிப்பழம், வெள்ளரிப்பழம் போன்ற நீர்சத்து அதிகமுள்ள பொருட்களை வாங்கி உண்பதில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். வெயிலின் காரணமாக தங்களின் பயணங்களை பொதுமக்கள் தவிர்த்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தையசாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி நடைபெற்ற காவடி, பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தினம்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவமும் திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காவடி உற்சவம், பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. காவடி ஊர்வலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடி சுமந்தும் பெண்கள் பால்குடத்தை ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் முருகப்பெருமான் பவனி உலா வந்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி நடைபெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி, ஸ்ரீ வள்ளி திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சாமியை வழிபட்டுச் சென்றனர். பங்குனி உத்திரத்தையொட்டி புதுச்சேரியின் பல்வேறு முருகன் கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா மற்றும் திருக்கல்யாண வைபவங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கோவிந்தன் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரத்தையொட்டி சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ சுப்பிரமணிய சாமிக்கு திருக்கல்யாண வைபவம் திருக்கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. கோவில் நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற 8ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்துடன் மாடவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல் காரணமாக சதுக்கங்கள், முக்கிய சாலைகளில் இருந்த பேனர்கள் அகற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதே நிலை மீண்டும் தொடர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியின் முக்கிய சாலைகள், சதுக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய இடையூறாக இருந்த பேனர்கள் அகற்றப்பட்டு சாலைகள், சதுக்கங்கள் மிக தெளிவாக காட்சியளிக்கின்றது. மேலும் சதுக்கங்களில் உள்ள தலைவர்களின் சிலைகளும் மிக தெளிவாக காணப்படுவதோடு வாகன ஓட்டிகள் நிறுத்தங்களை சரியாக கவனித்து தங்கள் பயணங்களை மேற்கொள்வது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சாலைகளின் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே வைக்கப்பட்ட பேனர்களால் பல்வேறு விபத்துகளும், சாலைகளை சரியாக கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்த நிலையும் தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் இதேபோன்று புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் பேனர்கள் வைக்க தடை விதித்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு இல்லாமல் பேனர்களால் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மொரட்டாண்டியில் அமைந்துள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபை சார்பில் அனுசரிக்கப்பட்ட குருத்தோலை ஞாயிறு ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் சார்பில் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் உபவாசம் இருந்து தவக்காலம் அனுசரித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி மொரட்டாண்டியில் அமைந்துள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபை சார்பில் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. போதகர் SM ரெஜிஸ் தலைமையில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், பங்கு மக்கள், விசுவாசிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தங்களின் கைகளில் குருத்தோலை ஏந்தி திருச்சபையில் இருந்து புறப்பட்டு முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக வந்த கிறிஸ்தவர்கள் நிறைவாக ஜெருசலேம் சுவிசேஷ சபையை வந்தடைந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6125 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 795 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.